தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் தங்கமாரி என்ற பெண் தனியார் நிறுவனத்தின் மூலம் துப்புரவு தொழிலாளியாக கடந்த 7 வருடமாக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் தன் கணவன் மூலமாக தனக்கு வந்த HIV நோயை காரணம் காட்டி மேலாளர் சுகந்தி மற்றும் மேற்பார்வையாளர் முத்தையா ஆகியோர் தன்னை தரக்குறைவாக நடத்துவதாகவும் பொதுவெளியில் அதை சொல்லி அவமானப்படுத்தி மனதளவில் காயப்படுத்துவதாகவும் கூறி சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனை நிர்வாகத்திடம் பலமுறை முறையிட்டும் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான அவர் தான் மாவட்ட சுகாதாரத்துறை துணை இயக்குநருக்கு மனு அளித்தும் தனக்கு நியாயம் கிடைக்கவில்லை என புகார் தெரிவிக்கிறார். தொடர்ந்து தமிழக அரசும் மனித உரிமை ஆணையமும் இந்த விஷயத்தில் தலையிட்டு தனக்கிருக்கும் நோயை காரணம் காட்டி மனதளவில் காயப்படுத்தும் குறிப்பிட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். கணவர் இறந்து 16 வருஷம் ஆச்சு. என் கணவர் இந்த நோயினால, அதாவது ஹெச்ஐவிங்கிற நோயினால பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க. இப்போ எனக்கு மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்போ என்னன்னா உனக்கு நோய் இருக்குது அப்படின்னு இனி ஒதுக்குறாங்க. மேனேஜர் சூப்பர்வைசர் ஒதுக்கி ஒரு சில ஒர்க்கர்களை என் கூட பேசக்கூடாதுங்காங்க. அப்புறம் என்னன்னா சாதி வித்தியாசம் பார்த்தாங்க. என் பிள்ளைக்கு ஒரு உடம்புக்கு முடியலனாலும் அதுக்கும் விட மாட்டேங்காங்க. கேட்டா நீ உன் பிள்ளைக்கு அன்னைக்கு போனல, உடம்பு முடியாம போனலாம், அதை நீ மறுநாள் நீ டியூட்டி சேர்த்து பார்க்கணும் அப்படிங்காங்க. சம்பளம் கம்மியா போடுறாங்க. நாங்க டியூட்டி பார்த்தாலுமே சம்பளம் கம்மியா போடுறாங்க. இதை இந்த சம்பளத்தை கேட்டதுக்கு நாங்க அப்படித்தான் போடுவோம். நீ வேலைக்கு இஷ்டம் இருந்தா செய்யலன்னா வெளியில போ. உன்னை வேலைக்கு வச்சிருக்கதே தப்பு. நீ இந்த இதுல பாதிக்கப்பட்டதான் உன்னை வேலைக்கே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதுபடி நான் கலெக்டருக்கு எல்லாத்துக்கும், முதலமைச்சர்ல இருந்து எல்லாத்துக்கும் நான் பெட்டிஷன் போட்டிருக்கேன். மனித உரிமைக்கு எல்லாத்துக்கும் போட்டிருக்கேன். போட்டதுல எனக்கு இதுல நியாயம் கிடைக்கணும். இப்போ எனக்கு ஜேடியும் மெடிக்கல் ஆஃபீஸரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க.